அரே பேச்சு கை பிடிக்கிற நீ வந்து யாரையா மாட்டேங்க பஞ்சாயத்து பஞ்சாயத்தா கை பிடிக்கிற நீ அநியாவசியம் பண்ணி நாங்க தொட்ட மட்டும் ஐயோ 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 கை தொட்டு என்ன பண்ணுறேன் போய் சாகு போய் மாதிரி மூக்கிட்டு கவிட்டு வச்சுக்கோங்க அப்புறம் பைத்தியம் ஆகாத அச்சேப்பா வடகட்டி தாவரி நடந்து வந்தா முட்டை தானே முட்டை தானுங்க ஏன்னா சொல்லு தம்பி என் ஊர் சொந்த ஊரு ஜம்பத்தாங்க ஆமா எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் ஒரே பையன் அப்படி இருந்தாலும் என் வீட்டுல நான் பெரிய பணக்கார விட்டு இல்ல ஓ பணக்கார விட்டு பையன் இந்த உலகத்துல என்ன போல பெரிய வண்டி அவனு வச்சில்ல அடே அப்பா அம்மா பெரிய வண்டியா ஆமாண்டா ரெண்டா புல்லட்டா அதோட பெருசு இல்ல காரா அதோட பெருசு இல்ல லாரியா அதோட பெருசு இல்ல பஸ்ஸா அதோட பெருசு இல்ல கப்பலா அதோட பெருசு இல்ல ஹெலிகாப்டரா அதோட பெருசு ட்ரெயினா அதோட பெருசு ட்ரெயின் கப்பலை விட அப்புறம் எதுனா பெருசா இந்த உலகத்துல என்ன போல பெரிய வண்டி யாரும் வச்சில்ல அப்பேற்பட்ட வண்டி என்ன வண்டி சைக்கிள் அம்மா பெரிய சைக்கிள் சைக்கிள் அதே முன்ன வீல் இல்ல குடிக்கிட்டு காசு இல்ல என்ன பண்ண போறான் வீரப்ப கை வச்சா சரி கம்மியா தர மாட்டோம் டேய் இரும்பு கண்ணு கிட்டவா ஏங்க அப்பா வந்தாரு பாட்டு போட்டா போடு ஏதோ போராட்டா ஏதோ வா நான் கல்யாணம் பண்ணி 3 வருஷம் ஆகுது 3 வருஷம் ஆகுது எங்க மாமியா வீட்டுக்கு போல யோ 6 மாசம் கூத்தாடுறேன் 6 மாசம் வண்டி ஓட்ட போயிடுறேன் ஓ கரும்பு வண்டி ஓட்ட போறேன் வேற வண்டியே இல்ல அந்த வண்டி ஓட்டுவானா ஏதோ ஒரு வண்டி ஓட்ட போறேன் போயிட்டேன் என் பொண்டாட்டி நானா உன் பொண்டாட்டி தாலி கட்ட பொண்டாட்டி இல்ல வாடி வந்த பொண்டாட்டி இல்ல கேட்டனா நம்ம பொண்ணு என்ன பண்ணுதுன்னு கேட்டான் நம்ம பொண்டாட்டியா இல்ல உன் பொண்டாட்டி உன் நான் 1 லட்ச ரூபா வாங்கவே மாட்டேன் கல்யாணத்துக்கு நானும் கொடுக்க மாட்டேன் ஏய் ஏய் ஆயா ஆயா மாம்பெரிய என் வாயை நீங்க கொலகாரனா ஆகாத கேவனா கேவன் என்ன பண்ண தெரியுமா அவனே தான் நகரம் படுத்துருவான் அடுத்தது பேசிடுவாங்க ஏன் பண்ண மாமாமா நீ என்னைக்கு வந்து பொண்ணுன்னு கேட்டு என்ன இட்டு வந்து தாலி கட்டி வீட்டுக்கு இட்டு வந்தியோ என்னைக்கு நீ எங்க அம்மா வீட்டுக்கு வந்து நீ என்ன பொண்ணுன்னு கேட்டு என்னைக்கு தாலி கட்டி இட்டு வந்தியா ரெண்டாவது இட்டு போல எங்க அப்பா அம்மாவை பாக்கல எப்ப பார்த்தாலும் என் கனவுல வர மாதிரி இருக்கிறாங்க எங்க அப்பா அம்மா கனவுல வர மாதிரி இருக்குது நேரா பாக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எங்க அம்மாவும் எங்க அப்பாவை பார்க்க போகணும் போட்டு போட்டு வர அப்படின்னு அப்படியே எங்க அப்பா கேட்கும் போது அவர் எங்கடா போய் வரட்டும் கிட்ட வந்து என்னாடி அமிர்த மேல கை வச்சா வந்து போறாங்க கண்டிப்பா உதவும் சித்தவா நானே பொண்டாட்டியா எங்க மாமியா ஊருக்கு போறோம் கொஞ்சம் தூரம் பஸ்ல போனீங்க கொஞ்சம் தூரம் நடந்தே போறோம் நடந்தே காலாலே நடந்து போறேன் இல்ல பாட கட்டி தூக்கி போறாங்க எப்படியோ ஒண்ணு நடந்து போனேன் போன மாதிரியா எங்க மாமியாங்களை பார்த்தோன்னே எங்க மாமியாக்கு கையும் ஓடல காலும் ஓடல லக்கு அடிக்குது ஆமா இரும்பு எடுத்து கையில போட்டு போ இல்ல கேட்டனா எப்படி கை வராத மாதிரி வந்துட்டாரு வராத மாதிரி வந்துட்டான் நம்ம பொண்ணு வராத பொண்ணு வந்துடுச்சு இன்னைக்கு நம்ம வராத மாதிரி வந்துட்டான் அவனுக்கு ஏதோ ஒரு பிய பொண்ணாக்கு ஆக்கி போடணும் வராத மறுபடியும் பிய பொண்ணு ஆக்கி போடுவாங்க ஏதோ ஒன்று செஞ்சு போடணும் நல்லது கட்டத ஏடா நம்ம மருமகனுக்கு செய்யாத பழக்கத்தை செஞ்சு போடணும் அப்படி சொல்றா குருட்டு முட்டை என் மருமகனுக்கு செய்யாத பழக்கத்தை செஞ்சு போடணும் ஆமா யாரும் பீ தான் செய்ய மாட்டாங்க அதை செஞ்சு கொடுப்பாங்க கேள்வி நீ பண்ற வேலை மருமகனா மாவனுக்கு போட்ட கதை தெரிஞ்சாங்கண்ணா ஏன் சித்தப்பா இப்படி பண்ற கம்னு உட்காரு மாமா சொல்றது என் மாமா என்ன பண்ணாங்க என் மாமனார் விட்டு மருமகன் வந்துட்டான் அப்படி சொல்லி சந்தைக்கு போய் 3 கிலோ நாட்டு கோழி புடிச்சுவா அப்படி சொன்னாங்க நானும் என் மாமனார் போனோம் என்னத்துக்கு பின்ன நம்ம ஏன் நம்ம மாமியார்ட்ட கிடக்கணும் மாமியா வீட்டுல நம்ம இருக்கணும் வேஸ்டா உட்காந்து போறோம் நம்ம மாமனார் கூட நம்ம போவோம் அப்படின்னு நானே மாமனார் சந்தைக்கு போனோம் போய் 3 கிலோ நாட்டுக்காய் பிடிச்சோம் அதுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டோம் ஆயாச்சு திரும்பி சும்மா நந்து போறோம் அதானே அப்படின்னு போண்டா வாங்கி திண்டு போலான்னு போண்டா வாங்கி திண்டா ஆளுக்கு 2 போண்டா சந்தையில வாங்கினா அப்படி சாப்பிட்டு வீடு வந்துடலாம் ஆளுக்கு 2 போண்டா வாங்கினீங்க வாங்கி தின்ன மாதிரி வாய் கோய் கோயின்னு ஆயிடுச்சு
எண்ணெய் சிக்கல் அடிக்குது. அடடா ஏண்டா ஒரு 5 லிட்டர் எண்ணெய் நல்லா கொச்சி எண்ணெயில மாவு போட்டா போண்டா எண்ணெய் கொவுத்துக்காது. கண்டிப்பா இந்த அரை சூடுல எண்ணெயில போட்டோம்னா இந்த மாவு போண்டாவில போய் எண்ணெய் எரிக்கும். கண்டிப்பா இதை எடுத்து சாப்பிட்ட உடனே எண்ணெய் சிக்கலாகி போச்சு, வாழை குழவனாகி போச்சு. இந்த வாயை எப்படின்னா மாத்தணும். வாயை மாத்தத்துல எப்படின்னா இந்த எண்ணெய் சிக்கல போறவளோ மாட்டேங்குது. வாயை போய் மாத்தணும். ஏய் வாயை மாத்தினா டைம் நம்ம இருப்பேன். இந்த வாயை மாத்து சும்மா சீக்கிரமா கிட்ட வர இது அடிக்கிறேன். யாரும் கேட்கறது ஆள் இல்லை இந்த ஊர்ல. எப்படி அடி சித்தா சித்தா தோத்தி சர்பாத்தி சச்சா அவர்தான் லவிமா. அவரு டேய் மாப்ள ஒரு கிரிதான் சொன்ன பேச சொல்ல. அப்புறம் நானே மாமனார் அந்த போன ஆயிட்டு மாதிரி பாய் கோவே ஆயி போச்சு. இந்த எண்ணெய் சிக்கல போற அளவு இன்னும் வாங்கி சாப்பிட்டா எண்ணெய் சிக்கல் இருக்கும். என்ன போட்டா இது எண்ணெய் சிக்கல போகும் அப்படின்னு இதுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு போட்டா கரெக்டா இருக்கும். இந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டாதான் இந்த எண்ணெய் சிக்கல் போகும். நான் என்ன பண்ண 5 ரூபாய் கொடுத்து 4 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு வாங்கிட்டேன். 4 ரூபாய் வெத்தலை பாக்கு. ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு 50 பைசா. 50 பைசா. 2 பாக்கெட் சுண்ணாம்பு வாங்கிட்டேன். 1 ரூபாய்க்கு 2 பாக்கெட் சுண்ணாம்பு வாங்கிட்டீங்க. வாங்கிட்டேன். பாதி வெத்தலை பாக்கு ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு என் மாமனார் கொடுத்துட்டேன். பாதி வெத்தலை பாக்கு பாதி உங்க மாமனார்கிட்ட கொடுத்துட்டேன். பாதி வெத்தலை பாக்கு ஒரு சுண்ணாம்பு பாக்கெட் எடுத்துட்டேன். நீ எடுத்துக்கிட்ட. ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு பிதுக்கி வெத்தலை வச்சு மென்னு தின்ன மாதிரி இன்னும் ஒரு நாக்கு தடிப்பா வெளியே ஒரு ஜானு கீழே தொங்குது. ஏண்டா முன்ன பின்ன நீ சுடுகாடு போயிருந்தான் நடுகாட்ட எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா நீ ஏற்கனவே வெத்தலை பாக்கு போட்டிருந்தா எவ்வளவு சுண்ணாம்பு அளவுன்னு நீ கட்ட போட்டிருப்ப. எனக்கு புதுசு எடுத்து போட்ட ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு வச்சா தென்ன நாக்கு வெந்து போச்சு, தடுப்பா வீங்கி போச்சு, கீழே ஒரு ஜான் தொங்குது. எங்களை போலவே நாக்க தொங்க போட்டு எங்களுக்கு பின்னாடி இருந்து எங்களுக்கு முன்னாடி ஒரு நாய் ஓடுது. உங்களுக்கு பின்னாடி இருந்து நாய் ஒரு ஜான் தொங்க போட்டுனா அந்த நாய் ஓடுது. நான் பார்த்தா மாமா மாமா நம்ம எந்த கடையில வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு வாங்கி போட்டோமோ, நம்ம எந்த கடையில வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டோமோ அந்த கடையில நாய் வாங்கி போட்டுது. அதை வாங்கி போட்டுது. ஏதோ வயிற்றுக்காரனை தேடி ஓடுது. இந்த நாக்கு வெந்து போய் தடுப்பா வீங்கி போறதுக்கு இந்த வைத்தியக்காரனை தேடி ஓடுது. அப்படி நாய் ஓட நாங்க ஓட நாய் ஓட இந்த நாய் பின்னாடி போனா நம்ம வைத்தியக்காரனை கண்டுபிடிக்கலாம். அப்படின்னு நாய் ஓட நாங்க ஓட நாய் ஓட நாங்க ஓடு பாரு. ஓடு பாரு. அங்க பார்த்தா ஒருத்தன் புலியில ஏறு ஓட்டுறான். நிலத்துல நாய் ஏறு ஓட்டுறான். அவன் புலிகாத கம்பங்கூடு சாப்பிட்டான். அன்னைக்கு புளிக்காத கம்மங்கூடு சாப்பிட்டு ஒரு சுத்தி ஏறு ஓட்டுறது. ஒரு சுத்தி ஏறு ஓட்டுறது. ஒரு மொராகல கஞ்சி வைக்கிறது. ஒரு மொராகல கஞ்சி வைக்கிறது. ஒரு சுத்தி ஏறு ஓட்டுறது. ஒரு சுத்தி ஏறு ஓட்டுறது. ஒரு மொராகல கஞ்சி வைக்கிறது. ஒரு மொராகல கஞ்சி வைக்கிறது. இந்த மாதிரி 3 வெத்தல 3 பட்டை கஞ்சி வச்சிட்டான். 3 பட்டை 3 மொரம் கஞ்சி வச்சிட்டான். இந்த நாய் ஓடிச்சு பாரு. ஓடிச்சு பாரு. ஓடி போய் நடுப்பட்டல வாய் வச்சு. நடுப்பட்டல வாய் வச்சிச்சு. அந்த தொங்கி போன நாக்கால கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சொயிட்டு கொஞ்சமா நக்க இந்த சில்சிலுக்கு குடுக்க அந்த நாய்க்கு நாக்கு உள்ள போயிடுச்சு. ஆஹா ஆமா மாமா நாய் எப்படியே பச்சை மருந்து கண்டுபிடிச்சிச்சு. இந்த நாய் பச்சை மூலிகையை கண்டுபிடிச்சிச்சு. இத சாப்பிட்ட நாய்க்கு நாக்கு உள்ள போயிடுச்சு. இந்த நாய் இந்த பச்சை மூலிகையை சாப்பிட்ட உடனே இந்த நாக்கு உள்ள போச்சு. இத சாப்பிட்ட நமக்கு நாக்கு அப்ப இதுதான் பச்சை மூலிகை, நம்மளுக்கு இதுதான் வைத்தியம். அப்படி கல்யாணத்துக்கு வெட்ட மாதிரி நாய் ஓடி போச்சு. ஆமா ஆமா நீ அந்த பட்டல வாய் வை. நீ இந்த பட்டல வாய் வை. நான் இந்த பட்டல வாய் வைக்கிறேன். நான் இந்த பட்டல வாய் வை. அப்படி அந்த நாய் எப்படி நெக்கிச்சோ நானே மாமனாரும் நீ மாமனாரும் இந்த சொயிட்டு நக்க அப்புறம் நாக்கு உள்ள போச்சு. பையா உங்க மாமனாருக்கு உனக்கும் நாக்கு உள்ள போச்சு. அப்புறம் தாண்டா பையா தெரிஞ்சு எங்களுக்கு இது என்னன்னு பீனு. ஆனா அந்த சொயிட்டு நக்கும் போது இந்த ருசி கண்டுபிடிக்கல. பீனு ருசி பாப்பாங்க. அப்ப இந்த டேஸ்ட் தெரியாத நீ மாட்டுல நக்கி உள்ள தள்ளிட்ட. உலகத்திலே பீல போய் டேஸ்ட் பாக்குறாங்க ஒரு ஆள் தான். இது நீ தாண்டா தின்ன, நானா தின்ன. அப்புறம் அப்ப என்ன கேட்டா கூட சொல்ல டேஸ்ட் இருக்கு. அப்ப மாமனார் என்ன சொன்ன? ஏய் மாமா மாமா வந்தமா பீ தின்னமா வாயை தொடச்சமா இருக்கணும். நீ வெளிய சொல்லக்கூடாது. நானும் வெளிய சொல்லக்கூடாது. எங்க மாமியோட தெரிந்த நாய் தொலை தாங்க இந்த திருட்டு நாய் எக்கச்சக்கம். நான் நம்ம கதவுராவ திறந்துட்டா போதும் அப்படியே உள்ள பூந்து எல்லாத்தையும் தின்னுடுது. ஏன் மோனாடி என்ன பண்ணா பேர்வாசி மூடிட்டு உள்டாப்ப போட்டு பின்னாடி ஜாமான். இதுதான் திருட்டு நாய். அந்த திருவிழா அதிகமாக தானே உன் பொண்டாட்டி உள்டாப்பா போட்டு தோட்டத்து வாசல்ல போய் எண்ணெய் கழுவுறாங்க. நான் போய் கதவு தோறனா பீத்த நாத்து அடிக்கும். ஐயோ அதை விட மானம் ஏதோ கிடையாது. அப்புறம் பொண்டாட்டி ஏன் போன நான் போய் கதவு தோறனா பீத்த நாத்து அடிக்கும். ஆமா நான் என்ன பண்ணேன் எங்க மாமியோட கதவு போய் தட்டுறேன். நானு மாமியோட கதவு தட்டின மாதிரி
என் பொண்ணு வரா ஆ. ஐயோ ஐயையையோ. இந்த பீத்தனை நாய் தொல்லை தாங்க முடியலையே வந்து கதவு முட்டுதேன்னு சொன்னான். இந்த ஐயோ இந்த பீத்தன நாய் தொல்லை தாங்களா கதை வந்து முட்டுது அப்படின்னு கதை திறந்தாங்க. ஏய் ஏய். ஆரியவா நான் மட்டுமா பீத்தனா பீத்தனா அப்பன்னா கூட சொல்லி பீத்தனை உங்க அப்படி தான் என் கூட சேர்ந்துட்டா கூட்டு கேட்டு பாருங்க. நிஜமா பீதா திண்டு வரீங்களா? எனக்கு என் பொண்ணு என்ன சண்டை வச்சு சண்டை வரட்டும். அட போட பீத்தினவனே அங்க போய் கேளு. அட போட பீத்தினவனே என்கிட்ட கேட்காத. அங்க போய் கேளு. ஏய். ஐதரி அமிதா ஏய் ஆச்சி மோட்டு வந்து பரமோட்டு எல்லாம் மாட்டி
அந்த இறைவன் அருள் கரவே துதி எழுந்த ராமசாமி அந்த இறைவன் அருள் கரவே துதி எழுந்த ராமசாமி எங்க வீட்டு கேட்ல கிடக்கு நாய் எங்க போயிருக்கு இன்னைக்கு அவனை தப்பா நினைக்கலாமா ஏன் என்னாச்சு அவன் பசி எடுக்குதுன்னா போய் இருந்து சாப்பிட்டு வர போய்கிறான் இருந்து சாப்பிட்டு வர போகிறாரு சரி 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 வயிறால சாப்பிட்டு வரட்டும் டேய் எங்க போயிருந்தா என்னாச்சு ஒரு மாதிரி வர பைல்ஸ்மா பைல்ஸா சைல்ஸா ஏறவா என்னாச்சு பைல்ஸ்னா என்ன உனக்கு புரியல எங்களுக்கு ஐயோ ஏண்டா முடுகாம் கட்டி ஓய் மூலமா ஏண்டா ஏன்னா வழியில என்ன கட்டி வச்சுட்டீங்க நான் பண்ணிட்டு வந்து அமிர்தம் சூத்து கை விடுச்சு அது அப்ப நீ குழந்தையா இருக்கும் போது அப்படி சொல்லி ஞாபகம் வந்துச்சு அதான் நடந்து காமிச்சேன் ஞாபகம் இருக்குதா மஞ்சள் தண்ணி 1500 வச்சுனேன் கல்யாணம் செய்தா அதை வச்சுக்க அதுகிட்ட என்ன போய் கொடுத்தா அது கையில இருந்து பிடிக்கணும் மாமன் அடிக்குது இதுன்னு நம்மள வேற மாமா இல்ல போட்டு வண்டியா ஏழை கலரு மாமா அது சரிப்பா இல்ல இருக்கட்டும் கைய மாத்தியா செலவு சமலையா பாபா எண்டி அடிச்சா அவ்வளவுதான் அதோட விடாதா ஏண்டா எண்டி அடிச்சா அவ்வளவுதான் சேரா பண்ற எதை வேணாலும் உடு எது ஆட்ட சரி வாங்க ஐயா பூபதி வணக்கம் 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 என்னடா அதையும் பாக்குறேன் என்னையும் பாக்குறேன் கையாட்டுற வாய் அழுவுது என்னாச்சு அங்கேயும் 2 இருக்குது இங்கேயும் 2 என்ன பண்ண போற ஏய் சுதி கட்டு சாப்பிடுறேன் ஆமா இங்க ஒரே 2 முட்டை டேய் பெரிய குட்டிடா இதான்டா தம்பி நான் ஆரம்பத்தில் சொன்னேன் வாஜி தாள அடிக்கிறேன் தாங்கல்றாங்க இதென்ன பாலாயா உன் பேத்தி உன் பேரா டேய் வாங்க பூபதி வணக்கம் 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 டேய் நான் எவ்வளவு நேரம் வந்து கூப்பிட்டு இருக்கேன் எங்கடா போய் நீ அனகாரிய மகாரிய பொண்ணடி பால் குத்துட்டு வரமா ஏடா பொண்ணடி கட பால் குத்துறவன போயிடா என்னடா கேட்டையா பொண்ணடி உடம்பு இல்லாம ஒரு பேட்ல கட தட்டி தட்டி அவளே தம்பி நிஜமா அவளது உடம்பு தெரியல ஏடா தம்பி பொண்டாட்டி உடம்பு தெரியல எது கேக்குற டேய் உடம்பு தெரியல உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது ஏன் நீ போய் ஊசி போட்டு வரதுக்கா ஏண்டா எம்பிபிஎஸ் டாக்டர் கிட்ட போய் ஊசி போட்டு தாலி கட்ட நானே எம்பிபிஎஸ் தான் நீ போ நான் கூப்பிடவே இல்லை நான் இல்லாட்ட அமீர் ஊசி போட்டு போவாரு போயிட்டா என்ன முருங்கம்படி போயிட்டா என்ன முருங்கம்பாடிக்கு நான் இழுத்த தாலி கட்டணும் அதான் நான் ஆடத்துக்கு வந்துடுவேன் ஒரு நாள் லீவ் போடுவான் ஏன்டா சித்தப்பங்காரன் இன்னைக்கு வரல அப்படி யோசிப்பேன் ஏன் பொன்னாடி போடுமாண்ணா இங்கதான் வந்துறாரு உங்க சித்தப்பா நான் உனக்கு எச்சுப்பட்ட சாப்பிடல ஓஹோ நான் சாப்பிட மாட்டேன் எச்சுப்பட்ட சாப்பிட்ட நீயா சரி பூபதி டேய் நான் வந்திருக்கேன் 1 2 3 4 விநாயகர் ஊர்ல ஆமா இருக்கட்டும் நீ அப்படியே பூபதி ஏண்டா ஏன்ட்ட பேசுறா ஏன்டா கட்டி எடுத்து போய் மேய போற இல்ல புடவை கட்டி பாத்துக்கிற தொப்புள் திருப்பி இருக்கட்டும் சைனாக்காரியா பாருங்க தொப்புள் ஏடா புடவை கட்டி மரத்துல கட்டிட்டாங்க என்ன போற நீ ஏன்டா அதெல்லாம் பார்க்க போற மரத்துல கட்டி இருக்க எங்க தெரியும் 1 கிலோமீட்டர் போகுது தொப்புள் ஏய் உள்ள இருந்து போய் கட்டறதா நான் என்ன பண்ணதா ஆடிய போல ஓடா தம்பி போயா எதுல கூப்பிடுறேன் நாடா போங்க ஆளே பச்சை பரவா ஏய் பர்த்திச்சறப்பா
ஐயோ சரி சரி அமிர்தா யாரோ சொல்லுடே ஏய் சரி சரி என்ன வீண் மறந்து வேண்டாம் சரி வணக்கம் ஆந்தி வரும் ஏய் வாழ்வு தரும் வாழ்வு தரும் வணக்கம் வாழ்வு தரும் ஆமா ஏய் தம்பி வணக்கம் தலை கழுகு நல்ல வணக்கத்தை வணங்கி வை ஏன்னா மரியாதை கொடு பெண்களுக்கு பார்த்து மரியாதை கொடுத்து என்னடா பாட்டிக்கு பார்த்து என்ன கேலியை பேசுற எங்க போய் எங்க போய் ஏடா அப்படி பண்ற நீ எங்க போய் எந்த ஊருக்கு போ கேலியை பேசுறது பாட்டிக்கிட்டே போற என்னடா ஆயா கிட்டே போற ஏய் என்ன பெண்களை பார்த்தா உனக்கு அம்மா என்ன நினைச்சுக்கிற நீ மரியாதை கொடுத்து பேசுற எப்படின்னா இந்த கம்பளம் மூடி நுணுங்குறோம் ஓஹோ ஐயோ அப்படில்ல கேட்டவே கைட்டு தரும் ஆயா நான் அனுமதி பையல அன்பா இருப்பா ஆசையா இருப்பா பாசமா இருப்பேன் ஏமாந்தா திருடி போடுவேன் ஏமா என்ன தப்பா நினைக்காத நான் அம்மா நினைப்பேன் அக்கா நினைப்பேன் தங்கியா நினைப்பேன் ஏன் பாட்டியா நினைப்பேன் இது மாரிலாம் பெண்களை பார்த்து மரியாதை கொடுக்குற அந்த பூபதி பயிர் சொல்லி கவர்மெண்டே பறிச்சு கொடுத்துது அப்படியேப்பா கேட்டு பாரு கொடுத்துறாமா பெண்களை பார்த்து இவ்வளவு மரியாதை ஆய்வுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறானா அப்படியே கவர்மெண்ட் பார்த்து அவனுக்கு பரிசு கொடுத்துக்குது பூபதி அப்படி என்னடா எடுத்து கொடுத்தா உங்களுக்கு 2 செருப்பு எடுத்து கால போட்டாங்க பரிசு கொடுத்தாங்க என்ன எடுத்து கொடுத்தாங்கன்னா என்ன எடுத்து கொடுத்தாங்க அமிர்த கேட்கறேன் அமிர்தா நமக்கு என்ன எடுத்து கொடுத்தாங்க சொல்லிட்டு வேற குவாலிட்டி சொல்றேன் சரி சரி அம்மா சொல்லி அம்மா வணக்கம் வாழ்வு தரும் ஏன்னா வணக்கம் தனக்கு அழகு ஏய் ஏனி ஒரு பின்னே மணி யோசி வரும் முன்னே ஏய் கேடு ஒரு பின்னே மதி கெட்டு வரும் முன்னே மதி கெட்டு நம்ம பேசாத பெண்களை பார்த்து மரியாதை கொடுத்து பேசு சரி அம்மா கீழே மேலே பார்த்து பேசு கீழே பார்த்து பேசு நானா தப்புறேன் மேல நான் பார்த்தேன் கீழே ஓகே அப்படி அல்ல ஏன்டா பாவட தூக்கு போற நீதான் கீழே பாடுறான் ஏய் மேல பார்த்து பேசணும்னா மேல கைத்தல் தாலி இருக்கா இருக்குது யாரோ எங்க இருக்குது இன்னும் போன்ல டோக்கன் யானோ ஆதார் கார்டு பண்ணியா ஓஹோ நான் ஆதார் கார்டு திருத்துறேன் திருத்துறியா ஏய் இருடா தம்பி நானு நீ ஆப்பப்பா யார பத்தி தெரியாம பேசுற அப்படியா அடியா அரே கோலிகா பாரு அந்த அப்ப டக்கன கேக்குறாரு ஏய் ஸ்ரீ எங்க கொத்து விடுற எவன் அடி வாங்குறதே இந்த கல்யாணம் கூட பண்ணலையா அப்படி பண்றீங்க சரி 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 இவன் தான் பகல மொத்தம் ஒன்னும் மசை மாட்டான் ஏய் சரியப்பா சபையை பார்த்தா எப்படி விளக்க லட்சுமி கடாசி முடிஞ்ச சபை லட்சுமி கடாசி முடிஞ்ச சபையை பார்த்தா உனக்கு என்ன விளக்க தெரியுதா தம்பி ஒண்ணு விளக்க தெரியல விநாயகர் தான் தெரியாரு ஏய் ஆளிலே பூவும் காயும் ஆளிலே பூவும் காயும் ஆளிலே காயும் ஆளிலே பூவும் காயும் இனிதொரு பயமுண்டானா எங்க வந்துடுற எந்த பயத்தை வர்றதா சாலையை பற்றி எல்லாம் தன்குடி என்றே வாழும் சாலையில பச்சைக்குள்ள சந்துக்குள்ள வாடும் கோடி மக்கள் ஆளை விட்டால் அங்க வந்து இருப்பார் உண்டோ விளக்கம் தெரியா தம்பி ஒண்ணு விளக்க முடியல ஆலமரத்துல பழம் வைத்தா பறக்க பச்சல என்ன செய்யும் ஆமாண்டா வந்து வயிறால சாப்பிடும் தன்குடி என்றே வாழும் ஆமா அப்போ ஏண்டா இப்ப நம்ம ஆலமரம் வந்ததுக்காக சபையா இருக்கும் கண்டிப்பா இப்ப நம்ம எல்லாம் ஒண்ட வந்த பச்சி போல வந்துருக்கோம் இல்லையா இன்னைக்கு ஒரு இரவு நாளைக்கு தேவையாக போயிடுவோம் திருக்கோயில் பக்கம் சரி இருந்தாலும் தம்பி இந்த ஊரை நான் மறக்க மாட்டேன் ஏண்டா கண்டிப்பா சரி மறக்க தேவை ஏன்னா இங்க நான் பொண்ணு கொடுத்துக்கிறேன் பொண்ணு கொடுத்துக்கிறியா ஆமா யாரும் தங்கச்சியா தங்கச்சிதான் விஜயசாந்தி ஓ தாங்கல்ல இருந்து இங்க வந்துக்குதா பொண்ணு பஸ்ல வந்துச்சுமா கல்யாணம் பண்ணி கொடுத்தது எப்படி வரும் ஆம்பளை கூட வரும் அதான்டா இங்க கட்டினு வந்துக்குதா பொண்ணுன்னு கேட்டேன் ஆமா மண்டபத்துல கட்டிச்சு கிட்டு வந்தாங்க என்னதான் பண்ண 5-6 கொலை போய் பண்ணிதான் ஒரு பொண்ணை விடுவான் தாலி கட்டணும் தான் கேட்கணும் சரி அம்மா தங்கச்சா இந்த ஊர்ல இருக்குது ஆமா சரி இல்ல ஆனா இப்ப இருந்தாலே இருக்குது சரி இருக்கட்டும் தம்பி எனக்கு என்ன எங்க இருந்தா இருக்கா சரி அக்கா நன்றி பண்றி போடா பண்ணி பின்னாடி எல்லாம் ஊட வாயமா வீட்ல வந்து சரிப்பா அதே போல் ஆலமரம் அமர்ந்திருக்கு ஆமா
சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் கற்கொண்ட ஆண்கள் அது அனைத்து கற்கொண்ட இன்னும் நாடக பேராசிரியருடைய பாதத்திற்கு இன்னும் விநாயகர் பெருமானுடைய பாதத்திற்கு நம்முடைய பாதத்திற்கு இன்னும் நாடக அன்பர் அனைவருக்கும் தங்களுக்கு அடியேன் 1 கோடி வணக்கம். என்னுடைய விளக்கம் நாங்க தான் தண்ணி கொடுப்போம், நீ கொடுத்து நானும் கொடுப்படா, தாகத்துக்கு தண்ணி கொடுப்படா. அம்மா பால் கொடுக்குது குடிக்க. என்ன பண்ணிக்கிட்டி தண்ணி வேணுமா? இருக்கு. நீ சுத்த கடவுலாம் போட முடியாது. பயமெல்லாம் அமைதியா இருக்கணும். சரியப்பா. தேவைதானே? ஆமாப்பா. ஏமா விளக்க முருகமிச்சு தேவைதானே? தேவகி விளக்க முருகமிச்சு தேவைதானே? ஏமா தேவகி 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 தேவகி. ஆமா, என் பெயரோ தேவகி. தேவகி தம்பி, என் பெயர் மட்டும் தான் சொன்னேன். ஆமா, நான் எப்பேற்பட்ட மகாராஜாவுக்கு பொண்ணு. எங்க அம்மா யாரு, எங்க அப்பா யாரு, எங்க அண்ணன் யாரு, எங்க தங்கச்சி யாரு? ஐயோ ஏமாச்சா உன் நீட்டுக்கு நீ தீச்சிட்டா அடிச்சாடி மறுப்பு இல்ல, அது ரைட்டு தான். துளூர் சீராமா இந்த தான் துளூர் தோட தான் வச்சுக்கணும். ஒரிஜினல் நான் வர மாட்டேன். அது அப்படி இல்லம்மா, நீ அடிச்சு பாக்கல. உனக்கு முறுக்குதாபியா கிட்ட கூடி கூடி அவருக்கு நிஜமாவே ஆடத்துக்கு வரும்போது கறி சாப்பிட மாட்டாரு, முட்டை சாப்பிட மாட்டாரு, கவிச்சு என்பதே இல்ல, சைவம் தான். சாம்பார் எந்த ஊர் ஆடுறது போனா சாம்பார் தான் சாப்பிடுறது. இதுக்குன்னே ஹோட்டல் போய் சாம்பார் எடுத்து வருவாங்க. இப்ப பார்த்தா தொண்டை வெறிய தின்றாரு கறிய. சைவம் பார்த்தா அசிங்கமா இருக்கிற, அப்படி அசிங்கமாவும் இருக்கிற. அசிங்கம் சரி இருந்தாலும் இருக்கட்டும். தேவகி தேவகி என் தாய் தந்தை யார், என் அண்ணன் தங்கை யார் அப்படி உனக்கு தெரியாது. சொல்லு. நாங்க எத்தனை பேர் பிறந்தோம் உனக்கு தெரியாது. எங்க அப்பா, எங்க அப்பா மொட்டமந்திரி ஆண்டு வரக்கூடிய உக்கிரசேன மன்னன்.
குமரகராசா? ஆமா உனக்கு நீ அரண்மனை வேலை செய்யற என் மாப்பிள்ளை திரும்ப ஏண்டா பின்னாடி சாக்கிட்டா அவரு. அங்க ஒரு மச்சம் இருக்குமா, நான் சின்ன வயசுல ஒண்ணு வளர்த்தேன் நான். ஓ தூக்கி வளர்த்தியா அப்ப தெரியும் மச்சம் இருந்தா நான் வளர்த்த பண்ண அதுக்கு இப்ப சொல்லுவியா? பின்னாடி 2 பந்து இருக்கும் அது. அது இருந்தா நீ தான் தங்கச்சி அர்த்தம். தொட்டு பார்த்தான் சொல்லுயா உன் தங்கச்சி போய் தொட்டு பாரு ஏன் பக்கத்துல தான் இருக்குது பாப்பா. தங்கச்சிக்கு போறேன்னு சொல்லி அதான் சொல்லுவான் தங்கச்சி தங்கச்சி அவனுக்கு அப்படின்னு பொருத்தம் பண்ணுவா. அப்படி என் குடும்பத்து என் வீட்டு குடும்பம் ஒரு சக்கரை பொங்கல் அச்சா தங்கவாள் மவனே சரி இருக்கட்டும் சரிம்மா. டேய் உக்கிரச்சன மன்னனுக்கு உக்கிரசேன மன்னன் உக்கிர வள்ளிக்கம் பிறந்த தம்பி நாங்க 3 பிள்ளைகள். 3 பேரா? ஆமாடா எங்க அண்ணன் கம்ச பூபதி. ஆமாடா தம்பி எங்க அண்ணன் பாத்தியா பாப்பையம்மா எந்த நேரமும் கோவக்குறியாவே இருப்பாரு. ஐயோ அவர் முகத்தை பார்த்தா எந்த நேரமும் அவரை பார்த்தா எனக்கு என்னது எங்க அண்ணனை பார்த்தா எனக்கு எந்த நேரமும் பயமா இருக்கும். ஆமா உங்க அண்ணன் பயம் வச்சுக்காருதான். டேய் பயம்டா பயமா இருக்குண்டா. பயமா இருக்கு. ஏன் தெரியுமா எங்க அண்ணன் கம்ச பூபதி என்று சொன்னார். ஏய் சொல்லு மண்ணுமா. கம்ச பூபதி என்று சொன்னார். ஏய் என்னது ஏய் கம்ச பூபதி என்று சொன்னார். ஜாலியா இருப்பா. ஏய் கம்ச பூபதி என்று சொன்னார். அத கருங்கல்லு கூத்தார். ஆமா. ஏன்னா அவர் அடிப்பது குடிப்பது கல்லை. கட்டாத கால கறி ஆயிடுவா அப்புறம். ஏய் அடிப்பது கொல்லை கொல்லை. குடிப்பது கல்லை கல்லை. அத கெடுப்பது பெண்களுடைய கற்பு. ஆமாடா மல்லியா ஆமாடா தம்பி அப்பேற்பட்ட காமிச்சு சொல்றேன். கம்ச பூபதியோட தங்கை என் பெயரோ தேவகி. என் ஓ கம்சட்டாங்க தெரியும். ஆமாண்டா. அம்மா தப்பா பேசலாம் மன்னிச்சிடு. ஏன் இப்பதான் தெரியுதா? எனக்கு தெரியவே இல்லை, காட்டவே மாட்டேன். ஏய் எங்க அண்ணன் சொல்றவா யார் அது? வீட்டுக்காரர் பாத்து வருமா 4-5 கிலோ வரும். இந்த பயம் இருக்கட்டும். சரி விடு. டாரா கிச்சி எலும்பு எட்டுமே சாப்பிடுவேன் நான். கம்ச பூபதி என்று சொன்னார். ஒட்ட போய் இருந்தா நான் பாத்துக்குவேன். நீ நினைச்சிட்டு நான் மெண்டல் தெரிஞ்சிச்ச உனக்கு. சரி ஏய் யாருக்கு மாட்டேன். தம்பி ஆ. அப்பேற்பட்ட கம்ச பூபதிக்கு தங்கை நீ ஒருத்தி தேவகி ரோகிணி எங்க தங்கை இருக்காடா? தங்கச்சி என் தங்கச்சி ஒண்ணு இருக்கா. அது நல்லா இருக்குமா? ஏன் எனக்கு எங்களை பார்த்தா நல்லா இல்லையா? அவள் நல்லா இருப்பான்னு கேக்குற. என்ன பார்த்தா இருக்கு? ஏதா எவ்வளவு வரும் போய்? ஏய் உங்க சின்ன தங்கச்சி இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்து மாத்திரை சாப்பிட்டு. ஆமா ஆமா. ஏன் சரி அதா போனா இல்லம்மா நேத்து வந்தா ஏன் ஒயின் ஆயிட்டா. நீ கோயின்னு ஆகிட்ட. என்ன நான் கூட்டு போனா யாரு கைத்துல போனீங்க? பள்ளி பள்ளி கிடையாது. ஏய் பள்ளி காலைல 500 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கா? எம்மா தம்பி எவ்வளவு அப்படி பொம்மை போட மாட்டேங்குது. கல்யாணம் கூட சரியா குடும்பம் கொடுக்க மாட்டாங்களா? எக்கோ போய் வீட்டுக்கு போலாம் போ. அரைட்டே நான் ஒண்ணு சொல்லுவேன். அவன் கூட்டம் வர மாட்டேன். எல்லாரும் நினைவு பண்ணுங்க. அப்புறம் எல்லாம் என்ன வந்தால கிடைத்துக்க அடி ஒண்ணு போட்டு கெட்டிக்க. சரி அப்படி மாட்டான். ஏய் இல்ல ஏன்னா உனக்கு அம்மா கோவத்துக்கு கம்மிடா. அடி சரி கப்பால ஒண்ணு கூட்டி அடிங்க. ஏய் சரி வாயம்மா டைம் ஆகுது வர. ஆமா டேய் சரிம்மா தேவகி ரோகிணி. தேவகி ரோகிணி ரெண்டு தங்கை உட்கார வலிக்கிறீங்க. 2 3 உண்மைதான். அண்ணன் மேல் காமிச்சா. ஆமா. தேவகி பேசி ஆனா தம்பி நாங்க 2 பெண்களும் வயசுக்கு வந்து ஏண்டா கல்யாணம் ஆகாத ரொம்ப காலமா இருக்கிறேன்டா பூபதி. கல்யாணம் ஆமா. ஆமாண்டா நான் வயசுக்கு வந்து 10 வருஷமா ஆயிடுச்சு. யார கேட்டு வயசுக்கு வந்தீங்க? யார் தங்கிச்சு என்ன கேட்ட வயசுக்கு வந்தா? போய் சொல்றானே கேட்டு பாரு. எந்த வயல வந்த வயசு? ஏய் ஓடாதமா வந்தா. எனக்கு எப்படி தெரியுமா ஆட்டு ஆடுறத பாப்பா வயசு வச்சுட்டாங்க. அப்புறம் நான் தான் வயசுக்கு போய் தாலி கட்டு வந்தேன். சாமத்தை கேட்டு போனேன். குடிச்சு கட்டா தாய் மாமா நீ சீர் வரிசை செய்து சொல்லு. அதான் தெரியாம தாமத்தை தாலி வந்துச்சு. யார் தங்கி
அங்கவை தங்கவை மங்கவை தை மாசம் நீ பொங்கவை என்னடா ஜாதகம் காட்டுங்க என் தங்கச்சிக்கு தான் சிக்கல் கொடுப்பா ஸ்கூல் போனா அப்படியா ஆடி மாசம் விட்டு பண்ணி உன் தகுதி எப்படி சிக்கல் கொடுப்ப கல்யாணம் ஆகாத கொடுக்குறோம் வயசு வந்து 10 வருஷம் முடியாது எம்மா நாளைக்கு நான் மட்டும் இருக்கிறது ஏன்னா எங்க அண்ணன் செய்யக்கூடிய குடும்பம் ஆச்சு ஆமா என்ன அக்கிரமம் செய்யறான் எங்களுக்கு அண்ணப்ப மாப்பிள்ள வந்தா வச்சுக்கா வீட்டுக்கு வந்தா வீட்டு அடிச்சு துரத்திடுறான் யாரு என்ன பெண் கேட்கவே வரது கிடையாது அது பணக்காரன் பொண்ணு வீட்டுல பொண்ணு பிறந்தா அப்படிதான் கேட்காதே கேள்வி ஆயிடுன்னு சொல்லுவாங்களே அது மாரி யாரும் வந்து எங்களை பெண்ணே கேட்டு கட்டி போக மாட்டேறாங்கடா யாரும் லவ் பண்ணதானா லவ் பண்றா என்னங்க லவ் பண்றதுன்னா எனக்கு எப்படி தெரியாது சொல்லித்தரேன் அண்ணனா இருக்கா சொல்லித்தரேன் அவனுக்கு எப்படி தெரியும்னா லவ் பண்றது எப்படி தெரியாது லவ் பண்றது ஒரு சொல்லித்தரேன் லவ் பண்ணுமா அண்ணனா இருக்கா உனக்கு சொல்லி தரது அண்ணன் ஆமா இப்ப நான் லவ் பண்ற பையனை நினைச்சுக்கண்ணே ஓ சரி 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 நினைச்சுக்கிறேன் ஆனா அண்ணன் ஆனா லவ் பண்ற பையனை நினைச்சுக்கிறேன் இப்ப நான் லவ் பண்ற பையனை வரேன் இல்ல ஃபர்ஸ்ட் அண்ணன் வரேன் அண்ணன் அம்மா எப்படி அண்ணா அண்ணா சொல்லு அண்ணா இப்படி கை போட்டா மாமன் சரி லவ் பண்ற பையன் சரி அண்ணன் இப்படி மேல கை போட்டா மாமன் சரி சொல்லுங்க விபரமா லவ் பண்றது எப்படிமா எப்படி எனக்கு கத்து கொடுங்க ஆளுக்கு சொல்றேன் நீ அது மாதிரி லவ் பண்ணு இப்படி முத்தம் கொடுத்தா லவ் எப்படி 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 நீ அண்ணனாச்சே இப்ப மாமன் கிட்ட வந்தா சரி வா இங்க வா இது ஒரு லவ் தான் அப்படியா கேட்டு ஆயிரம் சரி 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 அப்பா ஆனா சரி இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் என் தாய் தந்தை அனைவரும் என் தாய் தந்தை ரெண்டு பேரும் இருடா வீந்து போச்சு போச்சு பிடிங்க இருந்து போச்சு போச்சு என் 2 கோட்டில 1 கோட்டை ஊத்தி போச்சு அம்மா கொட்டை உள்ள திருவாணி கேட்டியா ஆனா இருந்தாலும் தம்பிடே எங்க 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 நேத்து நடந்து தெரியாத எங்க எங்க அண்ணன் இருக்கானே கந்த பூபதி ஏண்டா ஒரு அப்பன் தான் பார்த்து பிள்ளைக்கு முடிச்சுடி வைக்கணும் ஆனா எங்க அண்ணன் என்ன பண்ணா எங்க அப்பா இருக்கக்கூடிய தலையில இருக்கக்கூடிய திருமுடியை புடிங்கி அவனே அவன் தலையில சூடிக்கிட்டான் திரும்பி மனம் மட்டையா வச்சிருப்பான் ஏன் முடி போடுறான் ஏண்டா மகுட மகுட முடி மகுட முடி எல்லாத்துக்கு வேண்டி தேடம் கூட ஆமா தேட முடியல முடினா எல்லா முடியும் என்ன முடியும் ஐயோ ஐயோ மகுட மேல் முடி கீழ் முடி ஓடு அங்க திருமுடி போ மணிமுடி மணிமுடி மகுட முடி மகுட முடி மணிமுடி ரெண்டு ஒண்ணா சொல்லி தேட முடி அத புடிங்க வச்சுக்கிட்டான் அத இருந்து தம்பி கொடுங்கோல் ஆட்சி பண்றான் ஆனா இன்னைக்கு எங்க அப்பா அம்மாவையும் இது போட்டு வாங்கணும்னு வாங்கிட்டான் எங்களை இன்னைக்கு கூப்பிட்டுக்கிறான்டா எது கூப்பிட்டுருக்காரு எங்க அண்ணன் ரேப் பண்ணா ஓடுவான் நானே பயந்து போதா காத்துல போயிட்டு வரப்பேன் உண்மைதாண்டா தம்பி யார பார்த்தாலும் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எங்க ஊர்ல இருக்கக்கூடிய மொத்த பெண்ணையும் கெடுத்துட்டேன் எங்க அண்ணன் அதான் என் தங்கச்சி நான் பத்திரமா பாத்துக்கிறேன் ஆமாண்டா ஏண்டா 999 பெண்களுக்கு எடுத்தா எங்க அண்ணன் இன்னும் ஒண்ணுதான் கம்மியா அப்ப ஜெயிச்சு வரல அவனுக்கு ஆமாண்டா போகி வரல இல்லடா அப்படி எங்க வீட்டு நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து பெண்ணையும் கெடுத்துட்டான் ஆனா நாங்க எங்க அண்ணன் பார்த்தோம்னு வச்சுக்கா போயிருவோம் ரூம்ல கல் சாத்திக்குவோம் அண்ணன் கூடயா இல்லடா அவன் வரான்னா போய் சாத்திக்குவோம் அவன் எங்களை தங்கச்சின்னு பார்க்க மாட்டான் எங்களையும் அப்படியா ஆமா அதனால அதான் தப்பிச்சு போயிருங்க இன்னைக்கு எங்க அண்ணன் கூப்பிட்டு ஆட்டுக்கிறீங்க 2 பேரும் சனியா போறீங்க நான் வந்து சரியா போறேன் அண்ணன் கூப்பிட்டு என்ன பண்ணுவீங்க அதான் என்ன பண்றதுன்னு தெரியல தனியா போக கூடாது எங்க தங்கை ரோகிணி இருந்தா சீக்கிரமா நாயத்தனை என்று ரோகிணி தான் இருப்பா
Thank you.